சிவம் சாந்தம் ஜெகநாதம் லோகானுக்கிரகாரணம் சிவமேத பதம் நித்தியம் சிகாராய நமோ நமக. போர்ட்டிகோ லோவாக போட்டாங்கன்னா அதுக்கப்புறமேல் மாடி எடுக்க போகும்போது அந்த மேற்கு பள்ளமாயிருது. அதனால் மாடி எடுக்கும்போது மேற்கு பார்த்த வீட்டிற்கு போர்ட்டிகோ லோ ரூஃபில் இருந்தால் அதை சீலிங் லெவலுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணணும். திருப்பி ஒரு தடவை சீலிங் ஒன்று போட்டுட்டு தான் நீங்கள் வீடை கட்டணும். இது ஒரு விஷயம். தரைக்கு மேலே தண்ணி தொட்டி தென்மேற்கு திசையில் வரலாம், தரைக்கு அடியில் வரக்கூடாது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு தென்மேற்கு திசையில் செப்டி டேங்க் போடக்கூடாது. தென்மேற்கு திசையில் பொறுத்தளவில் தரைக்கு மேலே தண்ணி தொட்டி கட்டிக்கலாம். தெற்கில் போய் செப்டி டேங்க் போடக்கூடாது. அதே போல் ஈசானிய மூலை அடைச்ச மாதிரி காலி இடத்துல செட்டு போட்டிருக்காங்க. திருச்சிக்கு போகிற வழியில் ஒரு இடத்துல ஒருத்தர் வடக்கு பார்த்து வீடு தான், ஈசானிய மூலை அடைச்சி 2 கடை கட்டுறேன்னு அடைச்சிட்டார். அதுக்கப்புறம் அவருக்கு வளர்ச்சியே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் நிறைய பேர்களுக்கு இந்த முறை தெரியல. ஏண்டா வாஸ்துவை கடைப்பிடிக்கணும் அப்படின்னா, வீடு ஒரு பிராணசக்தியை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா மனிதன் சுகமாக வாழ முடியும். அதனால் மேற்கு எந்த திசை வீடாக இருந்தாலும் ஆஸ்பர் வாஸ்து ரூல் படி இருக்கணும். வாஸ்து சாஸ்திரப்படி கடைப்பிடிச்சே ஆகணும். கட்டிட்டீங்க தப்பாக ஆகிட்டிங்கன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற விஷயத்தை திருத்திக்குங்க. பூமிக்கு அடியில் செப்டி டேங்கு கன்னி மூலையில் இருக்கா, தென்மேற்கில் இருக்கா, அதை நீங்கள் தோண்டி எடுத்து மண்ணை போட்டு மூடிடணும். சும்மா அதெல்லாம் பாதாள சாக்கடையை அடைச்சாச்சு, அந்த குழி மாத்திரை இருக்குது, அது ஏதாவது தீமை வருமானலாம் கேட்காது. அதெல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணை கொட்டி மூடிடுங்க. அப்புறம் வீட்டில் கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. மேற்கு வாசலை தெற்க ஒட்டி வச்சிங்கன்னா பெண்கள் சோரம் போயிடுவாங்க. அதனால் பல வீடுகளில் அப்படி இருக்குது. ஆண்கள் பொறுப்பு இல்லாமல் போயிடுவாங்க. பெண்களே இறங்கி வீட்டை விட்டு இறங்கி பல வேலைகளை அவங்கள் சாதிக்க வேண்டியது இருக்குது. அதனால் அவங்க வாழ்க்கையில் ஒழுக்கத்திற்கு கெட்ட பேரெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதனால் மேற்கு வாசலில் மையத்தில் இருக்கணும் ஒன்று. ரெண்டாவது மேற்கு திசையில் வேறு என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜன்னல்கள் திறக்கணும். முதல்ல அடிப்படையாக கொசுவுக்கு பயந்துக்கிட்டு யாரும் திறக்கிறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரன் பாப்பான்னு திறக்கிறதில்ல. அதனால் திறக்கணும். அதனால் வாசல்கள் எப்பொழுதுமே பளிச்சுன்னு இருக்கணும். சில வீடுகளில் பழைய வீடாக ஆயிடுது, வாசல்லாம் நிலையெல்லாம் கதவெல்லாம் அடைச்சிக்கிட்டு திறக்க முடியாமல் இருக்கும். அதனால் அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து கதவுகள்லாம் ஃப்ரிக்ஷியாக போகணும். இப்போ ஒரு விஷயம் சொல்கிறேன். மேற்கு பார்த்த ஒரு வீட்டை ஒருத்தர் விற்றுட்டார், இன்னொருத்தர் வாங்கிக்கிட்டு வர்றார். ஏதோ ஒரு லோ பட்ஜெட்டில் விற்கிறார். 19 லட்சம் 20 லட்சம் 30 லட்சத்துக்கு விற்கிறார். வாங்கின உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய குடும்பம் குடி போனதுக்கப்புறம் எழுந்திரிக்க முடியல. ஏன் எழுந்திரிக்க முடியல? அந்த வீட்டினுடைய கர்மாதெல்லாம் அந்த வீட்டினுடைய கீழ் பூட்டில் பதிவாயிருக்கு. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வாங்கின உடனே அந்த கீழ் எல்லாத்தையும் கழட்டிடணும். கதவுள்ள கீழ் அந்த வீட்டில் இருக்க எல்லா பூட்டையும் கலெக்ட் பண்ணணும். எல்லா பூட்டையும் தூக்கி கொண்டு போய் ஸ்கிராப்ஸில் கொண்டு போட்டுருங்க. அந்த ராஜநிலையில் கீழ் வச்சுருப்பான். அந்த கீழ் பித்தளை கீழே இருந்தாலும் கழட்டிடுங்க, இரும்பு கீழே பூட்டை கழட்டிடுங்க. வெறும் பலகை மாத்திரம் வச்சுட்டு நல்லா பால் தயிர் கோமியம் பசுஞ்சாணம் போட்டு மொழுகி விட்டுட்டு நிலையெல்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமேல் நீங்கள் தைச்சி கழித்து அதுக்கப்புறம் புது கீழ் புது பூட்டு தைச்சி கொண்டு போனீங்கன்னா அப்போ தான் உங்கள் குலதெய்வம் அங்கே வரும். பழைய வீட்டினுடைய கர்மா அது எல்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் சேர்த்தே அனுபவிக்க வேண்டியது வரும். அதனால் இந்த மாதிரி அந்த வீடுகளில் இருக்கிற பழைய வீடுகளை வாங்கும் பொழுது பழைய பொருட்களை வைக்காதுங்க. நிறைய பேர் பழைய வீடை இடிக்கிறான், புதுசாக கட்டுறான், அந்த பழைய பாண்டு கல்லெல்லாம் சேர்த்து யூஸ் பண்ணுறான். தயவுசெய்து அது விளங்கவே விளங்காது. அதனால் எவ்வளோ வந்துட போதும். அதனால் அந்த நிலையை வைக்கிறது, அந்த நிறைய வீடுகள் அதான் தப்பு பண்ணுறீங்க. அந்த நீங்கள் சிக்கன நடவடிக்கைக்கு போய் தப்பு பண்ணி தான் பல குடும்பங்கள்லாம் எழுந்திரிக்க முடியாமல் சீரழிஞ்சு போகுது. பல உதாரணங்களை சொல்லலாம், பல உதாரணங்கள் சொல்லலாம். அதே போல் வீட்டுக்குள்ளார ஆர்ச்செல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜன்னல்கள் இல்லாத வீடாக இருக்கக்கூடாது. வடக்கு திசையில் எத்தனை ஜன்னல் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு பண வரவு வரும். கிழக்கு திசையில் ஜன்னல்கள் இருக்கணும். கிழக்க இடைவெளி இல்லாமல் மேற்கு திசை உள்ளவங்க ஒட்டி கட்டி போடுறீங்க. அதனால் சூரியனுடைய ஆற்றல் கிடைக்காமல் நோயில் மாட்டி நிறைய பேர் அடிக்கடி டெய்லி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரியே இருக்கக்கூடாது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு உயர்ந்து இருக்கணும். அதுபோல் தென்மேற்கு திசையில் தான் இருக்கணும். பூஜை அறையை வடகிழக்கு மூலையில் வைக்கக்கூடாது. அதே போல் அக்னி மூலையை ஒட்டி
டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது. வெளியிலையும் காம்பவுண்டுக்கு வெளியிலையும் போடுறதா இருந்தாலும் செப்டிக் டேங்க் போடுறதா இருந்தால் கிழக்கு மையத்தில் போடலாம். அக்னி மூலை இல்லாமல் தனியாக காம்பவுண்டையும் வீட்டையும் தொடாமல் ஒரு சின்னதாக டாய்லெட் பாத்ரூம் போட்டுக்கொள்ளலாம். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்து கொண்டால் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தலைவாயில் ரொம்ப பக்கா பிளான் பண்ணி வீட்டு வாசல் அமைங்க. வீட்டுக்கு முன்னால் ஒரு சிற்றோட்டு மாதிரி கொடுங்க. எவ்வளோ பெரிய வீடாக இருந்தாலும் கொடுத்து அதில் நிலைக்கு மேலே நாம் சாமி படங்கள்லாம் மாட்ட, மங்களகரமான பொருள்கள் மாட்ட, அதற்கு கொஞ்சம் இடைவெளி கொடுங்க. செவுத்தை ஒட்டிய டோர் வைக்காதீங்க, ஒரு கொஞ்சம் கார்னர் இருக்கிற மாதிரி காட்டுங்க. அதே போல் பிரம்மஸ்தானத்தில் பொறுத்தளவில் எந்த பொருளும் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். வாசலுக்கு நேராக வாசல் இருக்கணும், வாசலுக்கு நேராக ஜன்னல் இருக்கணும். மேற்கு வாசலுக்கு கிழக்கு திசையில் தான் ஒரு வாசல் இருக்கணும், ஒரு டோராக இருக்கணும். மேற்குக்கு சக்தி கிடையாது, அதனால் கிழக்கு திசையிலேருந்து தான் சக்தியை பெற முடியும். அதே போல் தெற்கு வாசல் வீட்டுக்காரங்க வடக்கில் ஒரு வாசல் இருக்கணும். இதெல்லாம் விஞ்ஞானபூர்வமான அடிப்படை உண்மை. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு செய்யும்போது வாழ்க்கையில் சுலபமாக வெற்றி பெறலாம். பழைய வீடை வாங்கிய பிறகு அந்த வீட்டு தரையில் ஏதாவது உடைச்சிருக்கான்னு பாருங்கள். ஏதாவது அந்த வீட்டில் உள்ளவங்க எந்திரங்கள், தகடு இந்த மாதிரி பயிற்சிருந்தாங்கன்னா அதெல்லாம் உடைச்சி எடுத்துருங்க. அதுபோல் நீங்கள் புதிதாக நிலைகளை செய்து நீங்கள் கிரகப்பிரவேசம் செய்யணும். பழைய பொருள், பூட்டு, சாவி இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். அது மாதிரி பண்ணுங்கள். கடல் நீரை கொண்டு வந்து வீட்டில் ஊற்றி சுத்தம் செய்யலாம். அதே போல் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, ரொம்ப அடிக்கடி உடம்புக்கு முடியலை அப்படின்னா மேற்கு பார்த்த வீட்டில் உள்ளவர்கள் இந்த வீட்டுக்குள்ளே யானையினுடைய சாணத்தை கொண்டு வந்து புகை போடலாம். வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய்களை வைத்து காய்ச்சலாம். அணையாத தீபத்தை ஏற்றி அந்த வீட்டில் வைத்து கொண்டே இருக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கணபதி ஹோமத்தை ரொம்ப சிரத்தையோடு செய்யலாம். அதே போல் வீட்டில் பொறுத்தளவில் அந்த பாதிப்பை தரக்கூடியவைகள் எது என்றால், தலைவாயில் சரியில்லை என்றால் தலைவன் சரியில்லாமல் போய்விடுவார். கழிவுகளை வெளியேற்றக்கூடிய பகுதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் வாயு மூலையிலையும் மேற்கிலையும் தென்மேற்கிலையும் தெற்கிலையும் தென்கிழக்கிலையும் போர்வெல்லோ தரைக்கடி தண்ணி தொட்டியோ செப்டிக் டேங்கோ இருக்கவே கூடாது. இருந்தால் யாரையும் கேட்காம யோசிக்காமல் மாற்றிடுங்க. ஈசானிய மூலையில் ஸ்டேர்கேஸ் வரக்கூடாது. அதே போல் ஒரு வீட்டை பொறுத்தளவில் மேற்கு திசையில் அதிகமான வெப்பங்கள் வரனால முன்னால் கொஞ்சம் மரங்களை வைத்து கொள்ளலாம். மேற்கு திசையில் தெற்குலேயும் மரங்கள் வைத்து கொள்ளலாம். அதுக்கு தகுந்த மாதிரி இடைவெளி வீடு இருக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் பெரிய லெவலில் முன்னேறலாம். இது ஒரு அடிப்படையான உண்மை. அப்புறம் வடமேற்கு திசையை ஒட்டியும் கட்டக்கூடாது. வடகிழக்கு அக்னி மூலையும் வாயு மூலையும் அது மூலம் போட்டு இழுத்தீங்கன்னா அது கர்மாவாகி நிறைய கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு பிரச்சனைகள் வரும். தொழில் சரியில்லாமல் போகும், சரிந்து போகும். அதனால் ஒரு வீட்டில் குடி போய் ஒரு வருடத்துக்குள் தொடர்ந்து ஒரே மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்குதுங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். படுத்த தூக்கம் வரலை, உலட்டுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் மனையடி குற்றம் இருக்கும். அதனால் அந்த மாதிரி குற்றங்கள் இருக்கிற பொழுது நீங்கள் முறையாக அதை சரி செய்துக்கணும். நிபுணர்கள் இல்லாமல் நீங்கள் வெளில காதலை கேட்டுட்டு இதுக்கு அவங்கள கூப்பிட்டா பணம் கொடுக்கணும், அவ்வளோ காசு கேட்குறாங்க அப்படின்னு இல்லாமல் மனைநல மருத்துவராகவே தான் நாங்கள் செயல்படுகிறோம். இப்போ பகவான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய அனுபவங்கள்லாம் ஏகப்பட்ட அனுபவங்கள். பல ஆயிரக்கணக்கான குடும்பங்களே நான் போய் பார்த்து சரி செய்து கொடுத்துருக்கிறேன். வாஸ்து சாஸ்திரத்தில் ஒரு 25 வருடங்களாக இந்த ஃபீல்டில் இருக்கிறேன். 90களில் இருந்து 2000 வரைக்கும் ஒரு 10, 20, 20லிருந்து இப்போ வரலும் இவ்வளவு வருடங்கள் எனக்கு இருக்குது. 93லேருந்து ப்ரொஃபஷனலாக செயல்படுறேன். நிறைய லாட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது. விதவிதமாக இருக்கலாம். அதனால் எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, வீட்டுக்கு முன்னால் மரம் இருக்கக்கூடாது, செடி தொட்டி இருக்கக்கூடாது, வீட்டிற்கு முன்னால் ஒரு வாசல் இருக்கக்கூடாது. இப்படி வீடு கட்ட போகும்போதே நீங்கள் இன்ஜினியர்கிட்ட இதெல்லாம் இருக்கணும்னு சொல்லுங்கள். நான் பார்த்து தரேன்னு சொன்னாலும் நீங்கள் பிளானில் உறுதி செய்து கொண்டதுக்கப்புறம் வீடு கட்டுங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே போல் உள்ளெல்லாம் 12 அடி வச்சு இப்போ நிறைய பிளான் போடுறாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. 8 அடி, 10 அடி, 11 அடி, 15, 16, 17 இப்படி மனையடி பிரகாரம் தான் இருக்கணும். வீட்டுக்கு வெளியேயும் அளவு சரியாக இருக்கணும், வீட்டிற்கு உள்ளேயும் அளவு சரியாக இருக்கணும். இன்னும் ஆயாதி கணிதம் கொண்டு நீலகலத்தை அளந்தீங்கன்னா வீட்டிற்கு 10 தசம் மனை பொருத்தம் இருக்குது. உங்களுடைய பேர் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் வீட்டுக்கு ஒரு நட்சத்திரம் உண்டு.
அந்த நட்சத்திரத்தை பொறுத்தளவில் அது பொருத்தம் இருக்கான்னு பார்க்கணும். பொருத்தம் இல்லாமல் இருந்தால் சிரமம். தாராபலனில் விபத்துன்னு வந்தால் அது ரொம்ப சிரமம். அதனால் ஒரு சில வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறம் நல்ல அமோகமான மாற்றங்கள் நடக்கிறது. ஒரு சில வீட்டுக்கு குடி போனதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வருது. இதிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும். வாடகை வீட்டுக்கு கூட நீங்கள் நல்ல முறையில் பார்த்து போங்க. அதே போல் வீடு இருட்டடிச்சு கிடக்கக்கூடாது. வீட்டில் நல்ல மனம் இருக்க வேண்டும், ஒளி இருக்க வேண்டும், நல்ல சாம்பிராணி போடணும், வீடு வாசலை கழுவி பெருக்கி சுத்தப்படுத்தணும், கதவு நிலையெல்லாம் மஞ்சள் நீர் விட்டு கழுவணும், வாசலுக்கு தோரணம் பொறுக்கணும், நல்ல தூபங்கள் ஏற்றணும். இப்படியெல்லாம் செய்ய செய்ய வீடு ஒரு மனிதனை காப்பாற்றி கொடுக்கும். தொடர்ந்து விளக்கிட்டாருக்கு மெய்நெறி தரகுன்றது போல் ஒரு வீட்டில் பொறுத்தளவில் நல்ல வெளிச்சம் இருக்கணும். வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வீட்டில் மங்களகரமாக இருக்கணும். நல்ல மங்கள ஒளி எழுப்பணும். நல்ல பாடல்களை பாட வேண்டும். நல்ல கேசட்டுகளை ஒலிக்க விட வேண்டும். அப்படியெல்லாம் செய்தால் வாழ்க்கையில் மேற்கு பார்த்த வீடே ஒரு வரமாக இருக்கும்.